கொழுக்கட்டை தொக்கு 1 கப்பு போல் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்த பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நல்லா சூடான தண்ணி, கொதி தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டான மாவாக கிளறி இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ நான் இட்லி பானையில் வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சதும் தட்டு வச்சு நீங்கள் துணி சேர்த்தும் அவிக்கலாம், இல்லைனா அப்படியே தட்டிலையும் வச்சு அவிச்சிடலாம். 10 நிமிஷம் போல் அவிச்சு எடுத்துருங்க. சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் 2ஆக நறுக்கி வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே. இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1/2 கப்பு போல் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ ஒரு 2 தக்காளி அரைச்சி அதையும் சேர்த்து வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இந்த நறுக்கி வச்ச கொழுக்கட்டை அதில் சேர்த்து ஒரு 1/2 கப்பு போல் தண்ணீர் சேர்த்து 3 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குங்க. சுவையான கொழுக்கட்டை தொக்கு ரெடி.